இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு சூப்பரான கேக் செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் இட்லி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக சாஃப்டான நம்ம கேக் ரெடி பண்ணியிருக்கோம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும். நாம் இதுக்கு கோதுமை மாவு, மைதா மாவு, முட்டை, நெய், பட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப் இட்லி மாவு வச்சு இந்த கேக் செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒருக்கா கலந்து விட்டுடலாம். விஸ்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது நல்லாவே கலந்தாச்சு. ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம். இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், 10 நிமிஷங்க ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை கொஞ்சம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து வாசம் இல்லாத எண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நான் டெசிக்னேட் கோகோனட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் இருந்தால் வெல்லத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரே பக்கமாக தான் கலந்து விடணும். நான் இதில் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் விட்றேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ட்ரேயில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதில் சேர்த்துடலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ள வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சாச்சு. நம்ம இதை மூடி போட்டு மூடி சிம்லேயே வந்து நம்ம ஒரு 35 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு நைஃப் இல்லாட்டினா குச்சியை வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம முழுமையாக ஆறினதுக்கப்புறம் நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம். அதனால் முழுமையாக ஆறிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஒரு கத்தி வச்சு சுற்றிலும் நம்ம எடுத்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே நெய் அப்ளை பண்ணதுனால அதுவே நல்லா விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கவுத்துட்டு நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது தேவையான ஷேப்பில் பீஸ் போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு பீஸ் போடும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு கப் இட்லி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே கேக் ரெடி பண்ணியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து பண்ணுங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.